கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் யாருக்கும் உன்னதமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் கூடி ஆராதிப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். தெய்வ சமூகத்தில் காலையில் 8 மணிக்கு எல்லாரும் தயாராக வந்து சொல்லி உங்கள் வேதத்தை நீங்கள் கருதி வைத்துக் கொள்ளுங்கள், பாடல் புத்தகத்தில் கருதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் காலவேளை கர்த்தரை பாடி நம் ஆராதிக்கிறோம். தெய்வ ஆவியானவரை இந்த ஜனத்தினக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அதனால நாம் கர்த்தரை துதிப்பதற்கு முன்பதாக அப்படியே கண்கள் மூடலாமா? அப்படியே கண்கள் மூடி நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போறோம். நன்றி, தேங்க்யூ மாஸ்டர். நாம் துதிக்கிறோம். பரலோக பிதாவை உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஹல்லேலூயா நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே உமக்கு நன்றி. பரலோக பிதாவை நாம் துதிக்கிறோம். அல்ல அந்த காலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி அப்பா. பாட ஆராதிக்க துதிக்க தெய்வ சமூகத்தை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே டிவிக்கு முன்பதாய் ஆன்லைனில் உட்கார்ந்து பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரை கர்த்தரை ஆஸ்வதிப்பதாக குடும்பமாய் தெய்வ சமூகத்தில் தன் பிள்ளைகள் உட்கார்ந்திருப்பதை கர்த்தர் அறிவிங்க. பாடுகிற எங்களை கேட்க தன் பிள்ளைகளை பாடுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பு நாங்கள் ஜெபிக்கிறோம். மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆஸ்வதி தொடக்க முதல் முடிவு பருந்தும் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். மீண்டுமாய் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் சில பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பாடின பாட்டு, கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லி பாடலை பாடி எல்லாரும் கர்த்தரை எல்லாரும் ஆராதிக்கலாம். ஒன்று பாடல் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை ஆராதிக்கலாம். நன்றி. என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அற்புதம் செய்தவரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள்,
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Oh, சிறந்த இயேசுவே, தாழ்வில் நின்றவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்த தெய்வ ஆவியானவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பல நாட்களில் ஈசாக்கை போஷித்த தேவன், எலியாவை போஷித்த தேவன், ஆகாரம் தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லி எல்லாம் தந்தை கத்தரை அரசு நன்றி. வாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மரத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் இருந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமை ஆகாரம் தருபவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமை மரத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து பாடு. ஹல்லேலூயா. மகிழ்ந்து பாடு. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடு. ஹல்லேலூயா. மகிழ்ந்து பாடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ந்து பாடு. ஹல்லேலூயா. மகிழ்ந்து பாடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. 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 எல்லாரும் கடந்து இயேசுவை சேரும். Praise God. Praise Amen. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு இரண்டாவது பாடல் பாடவே கலசத்து வாழ்ந்து வைத்திடவே மேசு ராஜன் வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே. தூதர்கள் அசுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவைய காலம் வானில் முழங்க தேவன் தேவனை தரிசிப்போம் என்று சொல்லி ஒரு பழைய பாடல், அர்த்தமுள்ள பாடல். அந்த தெய்வ சமூகத்தில் அந்த பாடலை பாடி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போறோம். தேவன் அதிசயமான காரியம் பாடும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமை உள்ள சேர்ந்து கர்த்தரை பாடுவார் என்று இன்னொன்று பாடும். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். Hallelujah.
வாக்குதான் மாறிடாதே வானமும் பூமியும் மாறிடு வல்லத வாக்குதான் மாறிடாதே தேவதூதர் பாடல் தோணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே தேவதூதர் பாடல் துணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே வானசத்தம் வானல் துணிக்கிறதே கேட்டு வராதரை மறந்திடுவார் காலசத்தம் வானல் துணிக்கிறதே கேட்டு வராதரை மறந்திடுவார் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே எவரும் சேர்ந்திடுவோம் கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே அவர் சேர்ந்திடுவோம் கண்ணீர் கவலை அங்கே இல்லை கர்த்ததாமே வெளிச்சமவா கண்ணின் கவலை அங்கு இல்லை கர்த்தராலே வெளிச்சமாய் காலசத்தம் வானில் தோன்றிடவே கேட்டு வராதரை வந்திடுவார் காலசத்தம் வானில் தோன்றிடவே கேட்டு வராதரை வந்திடுவார் கேட்டு வராதரை வந்திடுவார் கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம் கர்த்தரின் சித்தமை நாம் செய்திடுவோம் பலன்கள் யாவரும் அவரே நமக்கு அளிக்கிறவர் பரமனோடு என்று ஒவ்வொரு நாளும் பரமனோடு பரலோக ராஜாவோடு கூட நல்ல வாழ போறோம் அந்த சந்தோஷத்தோடு கூட கலந்தட்டி வருவோம் கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம் கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம் கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம் கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரை அளிப்பார் பரமனோர் என்று வாழ்ந்திடுவோம் பலன்கள் யாவையும் அவரே அறிவார் பரலோகத்தில் வாழ்ந்திடுவோம் காலசத்தம் வானல் தோன்றிடவே கேட்டு வராதரை வந்திடுவார் காலசத்தம் வானல் தோன்றிடவே கேட்டு வராதரை வந்திடுவார் கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார் கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார் ஓ கர்த்தரை வாரும் வார்த்தையை தீரும் அருளுடன் நாம் படுத்திருப்போம் கர்த்தரை வாரும் வார்த்தையை தீரும் கருத்துடன் நாம் பிடித்திருப்போம் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நாடெங்கும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே சுவை நாடெங்கும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் ஏற்று பாடும் ஒரே மகிமை சுவை நானே
அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களுக்கு கட்டளையதா ஆவியாத்துமாவும் தேகையாவும் என்று தொண்டு செய்குவே ஆவியாத்துமாவும் தேகையாவும் என்று தொண்டு செய்குவே சர்வ வல்லமையுள்ளவரை வாழ்க மகத்துவமானவரை மக்கள் நன்றி. நன்றி ஆவியானவரை மக்கள் நன்றி கண்ட போது எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். நன்றி. Thank you Jesus. Hallelujah. ஓ நன்றி இயேசுவே, நீ வாழ்க, நீ வாழ்க. சர்வ வல்லமையுள்ளவரை மக்கள் நன்றி. Thank you Jesus. Hallelujah. Thank you Master. எப்போ கலிஞ்ச நன்றி தலை சாய்க்கும் கண்ணீரே வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பாதுவாயின்றே பூமியின் தூளை போல சந்ததி பெருகென்று வாக்குரை தீரே மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பாதுவாயின்றே பூமியின் தூளை போல வாக்குரை தீரே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன்.
உயர்த்தி சொல்லுமா பூமியின் வம்சங்கள் எல்லாம் காற்று போடவே உலகத்தில் ஜனங்கள் இருந்தாலும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் மக்கள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குரைத்தவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர், சிறியோரை பெரியோரை ஆஸ்வதிக்கிற தேவனே காலங்களை ஆராதிக்கிறோம் ஐயா. என்பதில் கர்த்தரை பிரசனை இறைவதற்காக நன்றி. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படு என்று ஆசீர்வாத வாய்க்காலால் என்னை மாற்றினீ. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படு என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் மரமும் என்னை கைவிடவே மாற்றி. சொன்னதை செய்யும் மரமும் என்னை கைவிடவே மாற்றி. செய்யும் அளவல்ல
தேசத்துக்கு நாங்கள் திரும்ப வர வேண்டுமே, தகப்பன் வீட்டுக்கு நாங்கள் திரும்ப வர வேண்டும் ஆண்டவரே. ஆலயத்துக்கு நாங்கள் திரும்ப வந்து போய் ஆராதிக்கணுமே. அந்நாளை நேரத்தை கத்த சீக்கிரமாய் நீர் எங்களுக்கு மாற்றி கொடுத்து நாங்கள் ஜெபிக்கணும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் திருச்சபை மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள திரும்ப வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து போய் ஆராதிக்கணுமே. அப்படிப்பட்ட கிருபை நீர் உண்டாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே, நீ ஆராதிக்கிற சர்வ வல்லமை திறந்த கர்த்தர் ஆராதிக்கலாமே. இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே, நீ வாழ்க வாழ்கமே ஆராதிக்கிறோம். நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. தகப்பனை நாம் துதிக்கிறோம். நல்ல அருமையான காலை நேரத்தை காய்மக்கு நன்றி. பாட ஆராதிக்க துதிக்க நாமத்தை உயர்த்தும்படி கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காய் மக்கு நன்றி. பரிசுத்த கிருபைக்குள் தெய்வீக சமூகத்துக்குள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நம்மளுடைய கண்கள் மூடி இருக்கும்போது தெய்வ சமூகத்தினுடைய விசுவாச மக்களுக்காய் நம்ம ஜெபிக்க போறோம். ஆங்காங்க வீடுகளில கூடி ஜெபிக்கிறாங்க, வீடுகளில் கர்த்தர் ஆராதிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நல்ல மொபைல் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் அவங்கள ஏதோ ஒரு பாடலை பாடி ஆராதிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரை கர்த்தர் நடத்தணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு வியாதி, வறுமை, தரித்திரம், போராட்டம் இல்லாதபடி இருக்கும்படியாக நம்ம வீடுகள் இருக்கும்போது எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்தாக்கா கரங்களை அப்படியே நீங்க கோர்த்து கொள்ளலாம். நம்ம எல்லாம் சோமான போறோம். 2 பேர் அப்படியே கரத்தை எல்லாம் சேர்த்து நம்ம எல்லா தெய்வ சமூகத்தில் நம்ம சோமான போறோம். எல்லாரும் அப்படி ஜோம் அனுபவிங்களா. தகப்பனே, விசுவாச மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு விசுவாச மக்களை கர்த்தர் நடத்துங்க. எந்த ஒரு வியாதி இருக்கக்கூடாது ஐயா, எந்த ஒரு பலகீனம் இருக்கக்கூடாது. சரியான வேலை இல்லை, 40 நாட்களுக்கு மேல ஆண்டவர் 144 சட்டம் வந்ததுனால வேலைக்கு போக முடியல ஐயா. ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் நீங்க சந்திங்க. பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாக்குங்க ஐயா. இந்த வெயில் நிமித்தமா எந்த ஒரு குடும்பத்திற்கு, எந்த ஒரு விசுவாச மக்களுக்கு எந்த ஒரு வியாதி ஏற்படவே கூடாது என்று சொல்லி நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாமே. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமே. நன்றி தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. விசுவாச மக்களோட குடும்பங்களுக்காய் கூட தெய்வ சமூக அருமையான பாஸ்டர் ஜெபிக்க கேட்டு குச்சோம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் ஆண்டவரே காலை நேரத்துக்காக இந்த சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. வேதத்துல வாசிக்கிறோம் அப்பா, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் தாமே இம்மட்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர வீடுகளிலே ஆங்காங்கே அங்கே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சமூகத்துல வருகிறோம். நாங்கள் 2 பேர் 3 பேர் ஆண்டே கூடி ஆராதிக்கும் போது உடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை, வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேலையிலே நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். எந்த ஸ்தானத்திலும் நானே கடந்து வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த வேலையில ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு இருதயத்திலும்
நாட்களிலும் நீர் கடந்து வந்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த இத்தனை நாட்களாக எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உலக ஆண்டவரே, நாச மோசங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் எங்களை தப்புவித்தீரே, பாதுகாத்தீரே, ஏந்தினீரே, தாங்கினீரே, சுமந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ மட்டுமா எங்களை காத்த எபினேசர், இனிமேலும் இம்மானுவேலராய் இருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உலகம் முடியும் அறியதும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்த போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 46:3-4 வசனங்களை வாசிக்கிறோமே, இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தை எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருதயத்தில் நிறைவேறத்தக்கதாக உதவி செய்வீராக. அன்றைய உலகத்தை நாடுரை காரியங்களையும் இந்த கொள்ளை நோயை கண்டு நாங்கள் பயப்படாமல் கலங்காமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு வாழ நீர் உதவி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பீராக, கண்மலையின் தேரினால் நிரம்ப போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோபையும் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்தீர் என்று யோபு 1:10 வாசிக்கிற வண்ணமாக அன்று ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் தாமே வேலி அடைத்து அக்கினி மதிலாந்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொருத்தருக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் காவல் புரியட்டே ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. கேட்கிற செய்திக்கு எங்களுடைய செவிகளை இருதயங்களை திறந்தள்ளுவீராக. மகனை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிற தாழ்த்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்க கீழே உட்காரதுக்கு முன்பதாக உங்க பக்கத்துல கரத்தை கொடுக்குங்களேன். எங்க வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் கரத்தை கொடுத்து நீங்கள் உட்காரலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போக கடந்த நாள் முழுதுமாய் நம்மை சுகபல ஜீவனோடு கூட கர்த்தர் நடத்தி கொண்டு வந்ததா. எப்படிப்பட்ட காரியங்கள் குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். உண்மையாகவே நாம் வீடுகள் ஆராதித்தாலும் கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டில் நிறைந்திருக்கிறதை எங்கள் கண்களால் பார்க்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொரு வீட்டில் இறங்கி கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. உட்காரும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆன்லைன் மூலியமா நம்ம எல்லாரும் கர்த்தரை பாடி வீடுகளில் உட்கார்ந்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வாரமும் இந்த படிப்பட்ட காரியம் செய்யும்படி கர்த்தர் நமக்கு செய்த மேலான கிருபைகளுக்காய் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம். மத்திய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தை எனக்கும் எங்களுக்கு கேட்கிற ஒவ்வொரு வீட்டாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்கிற வார்த்தைக்காக நன்றி. குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்கிற வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் யாருக்கு வாழ்த்துக்கள். தேவ சமூகத்தில் எல்லாரும் கடந்த ஒரு 6 வாரங்களாக திருச்சபை திறக்க முடியவில்லை. திருச்சபை திறக்க முடியாதவர்கள் எல்லாரும் ஆன்லைன்ல கர்த்தரை பாடுகிறோம், துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தேகம், மீண்டுமாய் சபை திறக்கப்படுமா
இல்லது கொரோனா நிமித்தமாய் சபை டோட்டலாகவே லைஃப் முழுவதுமாய் அப்படி அடைக்கப்படுமா என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் நம்முடைய சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கிறது. சபை திறக்கப்படுமா என்று சொல்லி நம்முடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம இந்த புஸ்தகத்தில் வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் பேதுருவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசு ஒரு புறஜாதியுடைய தேசத்துல அதாவது புறஜாதியுடைய தேசத்துல அவர் கர்த்தர் கடன் சொல்லுகிறார். செசரியா அதாவது திசைகள் வந்தபோது தம் சீசர் நோக்கி மனுஷகுமாரன் ஆகிய ஜனங்கள், அதாவது என்ன ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சீசர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அவர் வாழ்ந்த ஊர் அல்ல, எருசலேம் பட்டணத்தில் அல்ல, அல்லது எருசலேம் பட்டணம் பெத்லகேம் பட்டணத்தில் அல்ல, அவர் புறஜாதி ரோமர்கள் அரசாட்சி பண்ற அல்லது ரோமர்கள் அரசாண்ட அந்த இடத்துல போய் சீசர்களை பார்த்து கர்த்தர் கேட்கக்கூடிய கேள்விதான் இது. நிறைய நேரத்துல நமக்கு திருச்சபையில கர்த்தர் ஆராதிக்கிறோம், நமக்கே பலவிதமான டவுட் வந்து விடுகிறது. ஏன்னா தொடர்ந்து திருச்சபை நடத்த முடியுமா, அல்ல இதோடு கூட லாக்டவுன் ஆயிடுமான்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனா புற தேசத்தில் புற ஜாதி மத்தியில கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, மிக அழகாக வாசிக்கிறோம். நீங்கள் என்னை அதாவது யார் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். கீழே வாசிக்கும் மிக அழகா இருக்கு. அதற்கு அவர்கள் 14 சிலர் உம்மை அதாவது யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா தீர்க்கதரிசி என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று பைபிள் வாசிக்கிறோம். சிலர் எலியான்றாங்க, யோவான் ஸ்நானகன் என்றாங்க. இதெல்லாம் ஊர் மக்கள் புறஜாதி ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அதை காட்டுல கர்த்தர் சீசரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி 16ஆம் வசனம் மிக தெளிவாக வருகிற சீமோன் பேதுரு அதாவது 15 அப்போது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னை யார் என்று கேட்கிறீர்கள், யார் என்று நீங்க நினைக்கிறீர்கள். புறஜாதி ஜனங்கள் வித்தியாசமா சொன்னாங்க. எலியா சொன்னாங்க, எரேமியா சொன்னாங்க, தீர்க்கதரிசி சொன்னாங்க. ஆனா இங்க சீசரை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், அதாவது அப்போ நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு 16ஆம் வசனம், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்றான். இல்லையா? சபைக்கு தேவன் அது கீழே வாசிக்கும் மிக அழகா இருக்கும்ல. நான் வாசிக்கும் முதல்ல அது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பேதுருவாய் இருக்க மேல் என் திருச்சபையை சபையை கட்டுவேன். சபைக்கு கிரீக் வேர்டு வந்து சொல்றாங்க, சபை என்று சொன்னால் எக்லிஷியா சொல்லுவாங்க. சபை என்று சொன்னால் எக்லிஷியா. தேவ ஆவியானவர் சபை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது, பரிசுத்த வேதாகமத்துல சபை எப்படி பிறப்பிக்கப்பட்டது, கடைசி கால சபை எப்படி இருக்கும், அல்லது சபை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, சபை குறித்து சபை சரித்திரம் என்ன என்பதெல்லாமே இந்த வேத சத்தியத்துல தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. பாருங்க, அவர் சொல்றாரு, சீமோன் பேதுரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சொல்பத்தியா, சபை என்று சொன்னால் எக்லிசியா, பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து இருந்த நம்மை தேவன் தனியாக கர்த்தர் பிரித்தார். பாவத்திலிருந்து வேர் பிரித்தார், சாபத்திலிருந்து வேர் பிரித்தார். புறஜாதி ஜனங்களோடு கூட வாழ்ந்த நம்மை கர்த்தர் வேர் பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் சபை என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் மறந்துக்கூடாது. ஒரு நாள் நீங்களும் நானும் உலகத்தோடு கூட, துன்மார்க்கரோடு கூட, பாவிகளோடு கூட, அக்கிரமக்காரரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மை வேர் பிரித்தார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நாம் மறக்கவே கூடாது. அந்த கர்த்தர் சீசரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் யாரு நினைக்கிறீங்க. இன்றைக்கு உலகம் சபையை பார்த்து ஒரு ஏதோ மனுஷனால் உருவாக்கப்பட்டது,
மனுஷன் தொடங்கினது, மனுஷன் தான் இதை ஆரம்பித்தான், மனுஷனாக முடித்து விட்டன்னு சொல்லி உலக மக்கள் நினைக்கிறார்கள். இல்ல, நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறோம். தேவன் உருவாக்கின சபை, தேவன் ஏற்படுத்தின சபை என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? சபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? தேவன் அந்த சபை குறித்து பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக. சபை சொன்னால் இயேசுவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம், சரீரமாகிய சபை என்பதை நாம் மறக்க கூடாது. சரீரமாகிய சபை, அதை குறித்து வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது. வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். பேதுரு பார்த்து கர்த்தர் சொல்றார் பாருங்களேன், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல். பேதுரு சொன்னால் ராக் இல்லையா, ஒரு கற்பாறை போன்றவன் இல்லையா, அந்த கல்லின் மேல், அதாவது கண்மலையாய் கிறிஸ்து இயேசுவின் மேல் திருச்சபையை கர்த்தர் கட்டுகிறார். திருச்சபை மேல தேவ ஆவியானவர் கர்த்தர் கட்டுகிறார் என்பதை நாம் மறந்து போகும். கண்மலையாயிருக்கிற கிறிஸ்து இயேசு, பேதுருவே நீ ராக், ஆனால் உன்மேல கண்மலையாயிருக்கிற கிறிஸ்து இயேசு சபையை கர்த்தர் கட்டுகிறார். சபைக்கு தலைவர் கர்த்தர் தான், சபைக்கு லீடர் கர்த்தர் தான், சபைக்கு எல்லாவற்றும் தலையான்னு சொன்னால் கர்த்தர் என்பதை நாம் மறக்க கூடாது. கர்த்தரை ஏற்படுத்த வைத்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் வந்தாலும் மேற்கொள்வது இல்லை. எப்பேற்பட்ட பாதாளம் வந்தாலும், எத்தனை அரசாங்கங்கள் வந்தாலும், எத்தனை ரோம சக்கரவர்த்திகள் எழும்பினார்கள், எத்தனை பெரிய ரோமர்கள் எழும்பினார்கள் இல்லை, எல்லாரும் சபைக்கு உபத்திரத்தை கொடுத்தாங்க, சபையை பாழாக்கினாங்க, சபை இடித்தாங்க, சபையை நொறுக்கினாங்க. ஆனாலும் இந்த சபை ஒரு நாளும் நின்று போகவில்லை. அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. பாருங்க, தெய்வ சமூகத்துல இதே பேதுரு குறித்து வாசிக்கலாமே. 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை மிக தெளிவா இருக்குது. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்கலாமே. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, பேதுரு குறித்து தேவ ஆவியானவர் சபை குறித்து பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் கிறிஸ்து இயேசுவை மனிதர்களை தள்ளிட்டாங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் சேர்ந்திருக்கிறோம். மனுஷரால் தள்ளப்பட்டாயிற்று, ஆனால் தேவன் நம்மை சேர்த்து கொண்டார். தேவன் நம்மை சேர்த்து கொண்டார். சில நேரத்தில் நமக்கு பலன் இல்லை, நாம் ஒரு அருவருக்கப்பட்ட சந்ததி, நாம் புறஜாதிகள் என்று சொல்லி நம்ம எல்லாரும் தள்ளினாங்க. ஆனால் உன்னதமான கிறிஸ்து இயேசு ஜீவனுள்ள கல்லாகிய, ஜீவனுள்ள கல் யாரு? கிறிஸ்து சபை. அவர் நம்மை அவருக்கு நம்மை சேர்த்து கொண்டார். அதுக்கு ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள் செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிக அழகாக கர்த்தருடைய நாமம், தேவன் நம்மை சேர்த்து கொண்டார். ஆவிக்குரிய மாளிகையில, ஆவிக்குரிய திருச்சபையில
நம்மை கத்த சேர்த்து கொண்ட ஜீவனுள்ள கற்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானே தெரியுமா ஜீவனுள்ள பிள்ளைகள். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற நீங்களும் நானே தெரியுமா ஜீவனுள்ள பிள்ளைகள். சங்கீதக்காரன் சொல்லும்போது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 23ஆம் சங்கத்துல வாசகத்தை ஜீவனுள்ள நாளெல்லாம் கிறிஸ்து நம்மை சம்பாதித்தது ரத்தத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை சம்பாதித்தார் என்பதை நாம் மறந்து போக கூட. ஜீவனுள்ள கற்கள் அப்படின்னா இந்த சபை தேவனோடு கூட இசைந்திருக்க வேண்டும். தேவனோடு கூட இசைந்திருந்தால் தேவன் உங்களை என்னையும் கர்த்தர் உயர்த்துவார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சபை குறித்து அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அது 20ஆம் வசனம் வாசிக்கலாம். 20-21 வசனம் வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல். அந்த ஜீவனுள்ள கல்லுக்கு இங்க அவர்தான் நமக்கு மூளைக்கல்லா இருக்கிறான்னு சொல்லி எபேசியர் புஸ்தகத்துல மிக அழகாய் அப்போஸ்தலன் பவுல் எழுதி வைத்திருக்கிறதை நாம் இதுல அறிந்து கொள்ள முடியும். 2ஆம் அதிகாரம் இது வாசி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளமை இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். எத்தனை அப்போஸ்தலர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள் சத்தியத்தை சொல்லி நாம் கட்டினாலும் நம்ம எதற்கு கட்டணுமா இயேசு கிறிஸ்து மேல கட்டப்படணும். அதுதான் உண்மையுள்ள திருச்சபை. சில நேரத்தில் திருச்சபை போதகர்கள் திருச்சபை வசனத்துக்கு நேர நடத்தாதபடி வித்தியாசமா நடத்திட்டு போறாங்க. ஆனா யோசிச்சா பாருங்க, நீங்க அப்போஸ்தல உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய தீர்க்கதரிசியுடைய உபதேசத்தின் மேலும் நீங்க கட்டப்பட்டிருந்தாலும் கிறிஸ்து இயேசுதான் நமக்கு மூளைக்கல். அக்கேல் வாசிக்கிறோம். அவர் மேல் யார் மேல்? கர்த்தர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் கிறிஸ்து மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் சொல்வது நீங்கள். அவர் மேல் மாளிகை முழுவதும், அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே யார் மேல? கண்மலை ஆகிய கிறிஸ்து இயேசு மேல நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அதனால சபை தேவ ஆவியானவர் கர்த்தர் உண்டாக்கினது. சபை குறித்து வேதம் சொல்லுகிறது, சபைக்கு மூளைக்கல் கர்த்தர் தான். ஆகாது என்று தள்ளின கல்லே இல்லையா தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்றெல்லாம் பைபிள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியாதனால இந்த சபை அப்படியே முடிந்து போயிடுமா, லாக்டவுன் வந்து அப்படியே முடிந்து போயிடுமா நினைக்கிறேன். இல்ல, தேவன் குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சபை குறித்து இந்த கர்த்தர் கண்மலை மேல கட்டப்பட்ட சபை எத்தனை பாதாளத்தின் வாசல் வந்தாலும் அதை மேற்கொள்ளாது. கிறிஸ்து மேல கட்டப்பட்டிருக்கிறோம். அவரே நமக்கு மாளிகை, அவரே நமக்கு சரீரம். சரீரத்துல ஒரு அவையை எடுத்துட்டு இது இல்லையா, சரீரத்துல ஒரே ஒரு அவையை மட்டும் எடுத்து சரீரம் சொல்ல முடியாது. எல்லா அவையும் சேர்ந்துதான் ஒரு சரீரம். கை மட்டும் தனியாக எடுத்து சரீரம் சொல்ல முடியாது. கை, கால், உறுப்புகள் எல்லாமே சேர்ந்துதான் ஒரு சரீரம் சொல்ல முடியும். அதே போல கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார், நம்ம அவைகளா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்து சரீரத்தின் சபைக்கு அவரே மூளைக்கல் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. மூளைக்கல் அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் மேல் மாளிகை முழுவதும் கட்டப்பட்டு வருகிறோம். அதே லூக்கா வைத்தியர் சொல்லுகிறார், வாசிக்கலாமே. லூக்கா புஸ்தகத்துல வாசிக்கும் போது லூக்கா வைத்தியர் சொல்லும் போது அப்போஸ்தல புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது மிக அழகான வார்த்தை இருக்கு, வாசிக்கலாமே. அப்போஸ்தல புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாக வார்த்தை இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தல 10ஆம் அதிகாரத்துல நம்மை கர்த்தர் கிறிஸ்து ரத்தத்தினால் நம்மை நடத்தி கொண்டு வந்தார் சொல்லி அப்போஸ்தல புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம் நினைக்கிறேன்.
அப்போஸ்தலர் 10:38 சுய ரத்தத்தினாலே கர்த்தர் சம்பாதித்துக் கொண்டார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை தமது சபை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மிக அழகா இருக்குது. லூக்கா வைத்து சொல்கிறார், ஆகையால் அதாவது உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, கர்த்தர் உங்களை என்னையும் சாதாரண மீட்டெடுக்கல, சபை சாதாரண மீட்டெடுக்கல, சுய ரத்தத்தை கர்த்தர் சிந்தினார். சிலுவையில் அவர் தொங்கும் போது எல்லா ரத்தத்தை சிந்தினார். கரங்களில் கால்களில் ஆணைகள் அடிக்கப்பட்டது, தலையில முள்கீரை சுட்டப்பட்டது, அவருடைய விழாவில் ஈட்டியால் குத்தினார்கள், எல்லா ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தினாலதான் கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தம் சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தர், இதெல்லாம் சபை குறித்து பரிசுத்த வேதாமை எழுதி வைத்திருக்கிறது. மூளைக்கல் சுய ரத்தத்தினால நம்மை கர்த்தர் சம்பாதித்தார். அந்த சபையை இல்லையா, இது அப்படியே அடைக்கப்படுமா? இல்லை. எத்தனை ராஜாக்கள் சபை அடைக்க பார்த்தார்கள். 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ மக்கள் சபை குறித்து ரோம சக்கரவர்த்தினால் கஷ்டப்பட்டார்கள். ஆனாலும் ஜீவன் உள்ள கல் மேல் கட்டப்பட்டிருக்கிற இந்த சபையை அப்படியே அதாவது அடைப்பட்டிருக்க முடியாது. கர்த்தர் சொன்னார் இல்லையா, நீ என் சபையை நம்ம திருச்சபையை கட்டுவேன், நம்ம மேல் கட்ட பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. சபை குறித்து நாம் தேவ சமூகத்துல சபை குறித்து தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டு வருகிற வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமே. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் சொல்லுகிறதாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7 சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது, தாவீதின் வீட்டில் திறவுகோல் உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு, ஒருவரும் திருச்சபை போட்ட முடியாது. திருச்சபை என்பது கண்மலையாயிருக்கிற கிறிஸ்து இயேசு மேல் கட்டப்பட்ட சபை. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். அதுதான் தாவீதின் திறவுகோல். கர்த்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. திருச்சபை பூட்டவும் திறக்கவும் தேவனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்றைக்கும் மறந்து விடவே கூடாது. ஜீவனுள்ள கற்கள் சபையை தேவ ஆவியானவர் இந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்தார் சொன்னால், நான் சொன்ன பிறகாமா சபை குறித்து தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், சபைக்கு தலை கிறிஸ்து, மூளைக்கல் கிறிஸ்து, சபைக்கு முக்கியமான அதாவது சுய ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்தவர் கிறிஸ்து, சபையை பூட்டக்கூடாது திறக்கிறவர் கிறிஸ்து என்பதை இந்த வாழ்க்கையில மறக்க கூடாது. எபிரேயர் புஸ்தகம் வாசிக்கிறோம், ஏதாவது வாசிக்கணும் மிகலாக எபிரேயர் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீங்க எபிரேயர் 12:28 வாசிக்கலாமே. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத சபை சொன்னால் அசைக்க முடியாது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் பயத்தோடும், திருச்சபைக்குள் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய்
ஆராதனை செய்யும்படி தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளும். அப்படியா? அப்ப தேவ சபை கத்தையில் வைத்தது. அப்ப சபை குறித்து இத்தனை வாசித்தோம். இதெல்லாம் சபை குறித்து வேதம் சொல்லக்கூடிய சட்டம், சபை குறித்து வேதம் சொல்லக்கூடிய வசனங்கள், சபை சரித்திரம். ரெண்டாவது வாசிக்கும் தெரியும், சபை சரித்திரத்துல சபை எப்படி உருவாகிவிட்டது. ஃபர்ஸ்ட் சபை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது நாம் தியானித்தோம். இரண்டாவது சபை சரித்திரத்துல எப்படி சபை உருவானது. தனிச்சையா ஒரு மனிதன் மூலமா உருவாகிட்டா அல்லது கூட்டமா சபை உருவாகிட்டா. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது மிக அழகாய் வார்த்தை இருக்கிறதை நாம் அறிந்து கொண்டோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிக்கும் போது 1 வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 வாசிக்கலாமே. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும், அங்க பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரு தனிப்பட்ட மனுஷன் அல்ல. சபை சரித்திரத்தில் 120 பேர் ஒரு எருசலேம் மாடியில காத்திருக்கிறார்கள். அந்த ஆவியானவர் பலத்த காற்று மூலமாய் கத்தி வீச, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தின் சடுதிய முழக்கம் ஒன்றாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போ தனியா ஒரு மனுஷன் என்பது அல்ல, 120 பேர் கூடியிருந்தார்கள் சபை சரித்திரத்தில். அப்போது ஆவியானவர் அவர்கள் மேல கர்த்தர் ஊற்றினார். அக்கினிமயமான நாவுகளால் வந்து அவர் மேல் வந்து கர்த்தர் இறங்கினார். அப்போ ஆவியர் மேல ஊற்றினார். அதுதான் சபை சரித்திரம். சபையுடைய பிறப்பே அங்கதான் இருக்குது. சபை பிறப்பே அங்கதான். தேவ சமூகத்துல எல்லாரும் பொழுது விழுந்து 3ஆம் மணி வேலை ஆயிற்று. எல்லாரும் அந்நிய பாஷையினால கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள். சிலர் கேட்டு சொல்றாங்க, இவங்க காலையில வெறுத்து இருக்கிறாங்கன்றாங்க. அப்போது பேதுரு என்ற ஒரு மனிதன் அவன் எழும்பி நின்று 14 வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, அந்த ஜனங்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. நினைக்கிறாங்க பாருங்க, நீங்க எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே. சபை சாதாரண தொடங்கல பாருங்க. 11 பேரோடு கூட இருந்த அந்த 11 பேர், அது அடுத்தது அது 120 மாறினது. அது 120 அது 3000 மாறினது. அந்த 3000 5000 மாறினது. அந்த 5000 திரளான சீசர்களாய் மாறினார்கள் என்று சொல்லி நீங்கள் அப்போஸ்தலர் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். சபை சரித்திரம் என்பது பிறக்கும் போது தனியா இல்லைங்க, ஒரு கூட்டாக வாசி. அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு, நம்ம எல்லாரும் திருச்சபையில அங்கத்துல நம்ம பல இதுல நாம் பிரிந்து போய் அங்கம் இருந்தாலும், சரீரம் பிரிக்கப்பட்டிருந்தாலும், நம்ம எல்லாம் ஆவியில ஒருமனப்பட்டு இருக்கிறோம். சரீரம் அங்கங்க இருக்குது, ஆவியில எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே நேரத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம், கர்த்தரை பாடுறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். தேவ மகிமை நம்ம வீடுகளில கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் இறங்கி வருகிறார். நம்ம வீட்டுல ஒருமனப்பட்டு ஆவி, ஆத்மா, சரீரம் ஒருமனப்பட்டு குடும்பமாய் ஒருமனப்பட்டு இறங்கி வருகிற அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 2வது சொன்னேன், சபை சரித்திரம். இதுதான் சபை உருவாகின இடம். அது அப்படி சபை பல மடங்கு மல்டிப்ளை ஆச்சு, பல மடங்கு வளர்ச்சி உண்டாய்கொண்டே இருந்தது. தெய்வ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபை சரித்திரத்துல பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள் பட்டார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. நீரோ மன்னர்கள் சொன்னேன், அவங்க 1ஆம் நூற்றாண்டுல எவ்வளோ கிறிஸ்டியன் மக்கள் பல பாடு, பல கஷ்டத்தை கிறிஸ்துவ நபர்கள், யூதர்கள் அனுபவித்தார்கள். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்க, எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வாசிக்க பாருங்க. சபையில மக்கள் பட்ட துன்பங்கள்,
கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அந்த வசனம் வாசிக்கிறேன். 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 33ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதி நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். வாசிக்கிறோம் மிக தெளிவாய், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனையை முறித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை பாருங்க, இதெல்லாம் மேல வாசிக்கும் போது விசுவாசத்தை இதெல்லாம் ஜெயித்தாங்க. கீழே வாசிக்கும் போது ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்கள் பிள்ளைகளுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், பிள்ளைகள் உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல், மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு பாருங்க, விடுதலை பெற அவங்க சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு விடுதலை வேண்டாம், எங்களுக்கு மேன்மை வேண்டும். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். 1ஆம் நூற்றாண்டுல யூதர்கள் பட்ட பாடு கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அத்தனை பாடுபட்டார்கள். சபை சரித்திரம், எத்தனை பாடு வந்த சபைகளுக்கு எத்தனை மக்கள் வாதிக்கப்பட்டாங்க. அதுக்கீழ வாசிக்கிற வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாழல் அறுப்புண்டார்கள், பரிசு பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறி ஆட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களை போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். சபை சரித்திரம். அன்றைக்கே சபையை முடக்க சத்துரு வந்தான், முடக்க முடியல. பாடு கஷ்டம் துன்பம், வாழல் அறுப்புண்டாங்க, பரிசுப்பிக்கப்பட்டாங்க, பட்டத்தில் வெட்டப்பட்டாங்க. அன்றைக்கே சபை அடக்க முடியவில்லை. ஏனால் சபைக்கு ஜீவன் கர்த்தர் தான், சபைக்கு ஜீவன் கர்த்தர் தான். இன்றைக்கு பல பாடு கஷ்டம் துன்பத்தை அனுபவிக்கலாம் இல்லையானாலும் ஒரு நாள் திருச்சபையை அடைக்கப்பட்ட திருச்சபை திறக்க தெய்வனால் மாத்திரம்தான் உண்டு என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. 38ஆம் வசனம் 39 வாசிக்கிறோம். இவர்கள் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, இன்னைக்கு உலகம் நமக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களையும் மலைகளிலேயும் புகையிலேயும் பூமியின் வெடிப்பிலே சிதறுண்டு அழைத்தார்கள். இதுதான் சபை சரித்திரங்க. சபை உருவாக சாதாரணமான காரியம் அல்ல. எத்தனை பாடு கஷ்டம் துன்பம், எத்தனை விதமான நிந்தைகள், ஆனாலும் சபையை அடைத்து போட ஒரு மனிதனால முடியவே முடியாது. இந்த சபை சரித்திரம். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல பிறந்த திருச்சபை அப்படியே வளர்ந்து வந்து இன்னைக்கு உலகம் முழுவதுமாய் திருச்சபைகள், ஆயிரக்கணக்கான திருச்சபைகளாய் லட்சங்களை கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இதுதான் தேவன் சொல்லுகிறது. வார்த்தை சொல்லுத்தியா, சபை சரித்திரம் என்பதை நம்ம ஒரு நாள் மறந்து விடவே கூடாது. ரோம சக்கரவர்த்தி பெரிய பெரிய ஆட்கள் வந்து சபையை துன்பப்படுத்தினாலும் கர்த்தர் இன்றைக்கும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை மக்கள் கர்த்தரை ஆராதிக்க வெறும் ஆலயத்தை தான் பூட்டியிருக்கிறாங்க தவிர நமக்குள் இருக்கிற திருச்சபையை ஒரு நாள் போட்ட முடியாது. பில்டிங் தான் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம் வீடுகளில் திருச்சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து நாம் ஆராதிக்கிறோம். இந்த சபை தான் கர்த்தரை பிரியப்படுகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 2 விதமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, சபை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. 2வது, சபை சரித்திரம் என்ன என்பதை குறித்து நாம் வாசித்தோம். 3வது வசனம் வாசித்து நாம் முடிக்க சபையை பற்றி கடைசி கால தீர்க்கதரிசன வார்த்தைகள். 3வது, சபையை பற்றி கடைசி கால தீர்க்கதரிசன வார்த்தைகள். ஏசாயா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும்
4 வசனம் வாசிக்கலாமே. கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு பர்வதங்கள் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். மலைகளுக்கு மேலா உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் கர்த்தருக்கு ஓடி வருவார்கள். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் அவர் தீர்த்து ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். திரளான ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை அவர்கள் தங்கள் பட்டயங்களில் மண்வெட்டிகளாகவும் மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். வாசிக்கிறோம். அறிவாள்களால் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. வாசிக்கும் போது 3வது, அதாவது சபையை பற்றி கடைசி கால தீர்க்கதரிசன வார்த்தை. கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடுமுடி ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். இன்றைக்கு சபையெல்லாம் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். மலைகள் மேலே எப்படி ஒரு மலை எல்லா ஜனங்களுக்கு தெரிகிற மாதிரி ரொம்ப ஹைட்ல இருக்குதோ, அதே போல இன்னைக்கு சாதாரணமாய் தொடங்க சபையெல்லாம் பல மடங்கு மலை போல வளர்ந்து பெருகிருக்கு. மலை போல வளர்ந்து பெருகிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகிறது. அதாவது பர்வதங்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டு எல்லா ஜாதிகளும் அது கோடி வருவது. எப்பேற்பட்டானாலும் கர்த்தருடைய திருச்சபைக்கு வந்தாதான் விடுதலை. கர்த்தருடைய திருச்சபைக்கு வராம போனா விடுதலை கிடையவே கிடையாது. கடைசி நாட்கள் எப்பேற்பட்ட ஜனங்களுடைய மைண்ட் எல்லாம் கர்த்தர் பக்கம்தான் வருது. வேதம் என்ன சொல்லுது, கடைசி நாட்கள இந்த பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது சொல்லி எல்லா மக்கள் பரிசுத்த வேதத்துக்கு நேராய் சிந்தனை திரும்பி வருகிறது. ஏன்னா சபை பற்றி கர்த்தர் சொல்லக்கூடிய கடைசி காலம் தான் எல்லாமே. அதான் மிக வாசிக்க யாக்கோப்பின், அதாவது யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போகும் வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். கர்த்தருடைய திருச்சபைக்கு வந்ததான் நம்முடைய வழி நமக்கு தெரியும். கர்த்தருடைய திருச்சபைக்கு வராம போனால் நம்முடைய வழி நமக்கு ஒன்றுமே தெரியாது. கர்த்தர் எங்க சொல்ல, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நான் சொல்ல பார்த்தியா, யாக்கோப்பு தேவன் ஆலயத்துக்கு போகும் வாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்ததான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வந்ததான் உங்களுக்கு செழிப்பு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேடி வந்ததான் உங்களுக்கு வியாதி மாறும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேடி வந்ததான் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. எத்தனை பேர் கோடீஸ்வரன் இருக்கலாம், எத்தனை பேர் லட்சாதிபதியா இருக்கலாம், கர்த்தர் இல்லாம விடுதலை இல்லை. தேவனுடைய சமூகம் இல்லாம ஒரு விடுதலை வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். தேவன் நமக்கு போதிப்பார். நாம் ஒரு பாதையில் நடப்போம் என்பது ஏனென்றால் சீயோனிலிருந்து வேதம், பரலோகத்திலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அதோடு முடிக்கிற 3வது பத்தியா, கடைசி காலத்தில் கர்த்தருடைய திருச்சபை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். சபை பற்றி கடைசி கால தீர்க்கதரிசனம். இன்றைக்கு எவ்வளவோ மக்கள் எல்லாமே கர்த்தருடைய வேதத்தை எடுக்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் விஞ்ஞானி. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது, கடைசி காலத்துல கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது, கலியுகத்துல கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது சொல்லி எல்லாமே வேதத்தின் பக்கமா திரும்பி வந்தாயிற்று. அதனால திருச்சபையை அடைக்க எந்த ஒரு மனிதனால் முடியாது. திருச்சபை திறக்கப்படுமா? தேவன் இல்லையா, வெளிப்படத்தில் வாசிக்கிற தாவீது திறவுக்குள் உடையவர், தேவன் தாவீது திறவுக்குள் உடையவர். சபை குறித்து வேதம் என்ன சொல்லுவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நம்ம சபை சரித்திரத்தை குறித்து பார்த்தோம். 3வது சபை குறித்து கடைசி காலத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறதை பார்த்தோம். அதனால சபை திறக்கப்படும். நாம் கர்த்தரை ஆராதிப்போம். தேவனை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்தும். அது நிறைய வார்த்தைகள் வேதத்தில் இருக்குது. தொடர்ந்து வாசிங்கள். தேவ சபையை பிடித்துக் கொள்ளுங்க. நம்முடைய சபை விட்டுவிடக் கூடாது. நம்ம இனிமே சொன்ன நம்முடைய ஆலயங்கள் தான் அடைக்கப்பட்டிருக்கிறது. சபை என்று சொன்னால் நாம தான் கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. நம்ம தான் திருச்சபை. இந்த திருச்சபையை அடைக்க முடியாது. அதான் கர்த்தர் சொன்னார், இந்த ஆலயத்தை இழுத்து போட்டுங்க, 3 நாளுக்குள்ள நான் ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் பூலோகத்தில் இருக்கும்போது அவர் சொன்னார். மாம்சத்தில் இருக்கும்போது அவர் சொன்னார்.
அதனால இந்த ஆலயத்தை நாம் அடைக்கப்பட்டாலும் நமக்குள்ள இருக்கிற திருச்சபையை எந்த ஒரு மனுஷனாலும் அடைக்க முடியாது. அதை கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் தியானித்தும் கர்த்தரை ஆஸ்வதிப்பதால் கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் வாங்குங்கள், தொடர்ந்து படியுங்கள். கர்த்தரை ஆஸ்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்துவராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கண்ட உள்ளம்மா நாம் ஜெபிக்க போறோம். பரலோக பிதாவே நாம் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மத்திய புஸ்தகம் 16 வாசித்துமே, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வது இல்லை. ஆண்டவரே உமக்கு நன்றி. பேதுரு பார்த்து சொன்னீங்களே, மாம்சம் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, கிறிஸ்தேசுவனுக்கு வெளிப்படுத்தினார், பரலோக தகப்பனும் வெளிப்படுத்தினார். சபை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அது ஆண்டவரே பெரிய சீவன் பருவதம் என்கிற கல் என்று வாசித்தோம். சுய ரத்தத்தால் சபை சம்பாதித்தேன் வாசித்தோம். சபை சரித்திரத்துக்கு நாம் படித்தோம். சபையை பற்றி கடைசி நாட்கள் உண்டான தீர்க்கஸ்த வார்த்தை குறித்து அதை கேட்டோம். எங்களோடு கூட இருங்க. வீடுகளில் இருந்த அநேக மக்கள் ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக முடியவில்லையே. தேவ மகிமை ஒவ்வொரு வீட்டில் இறங்கி வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பமாய் தன் பிள்ளைகளை ஆராதிக்கிறார்கள். ஒவ்வொருத்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மேன்மையை உண்டாக்குனாக ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த ஒரு பாதாளம் வந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற திருச்சபை அடைக்க முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற திருச்சபை அடைக்க எந்த ஒரு மனுஷனும் முடியாது. கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொரு மக்களோடு கூட கர்த்தருடைய கிருபை காணப்படுவதாக. எத்தனை ராஜாக்கள் தோன்றினாலும் எங்களுக்குள்ள இருக்கிற திருச்சபை அடைக்க உடைக்க அவிழ்த்து போட ஒரு நாள் முடியாது. கர்த்தர் நடத்து பிள்ளைகள் ஆசீர்வதியும். இந்த கொரோனா நிமித்தமாய், இந்த லாக்டவுன் நிமித்தமாய், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்ட்ரைக் நிமித்தமாய் எல்லாரும் கலங்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. சரியான வேலை இல்லை, சரியான பண வசதி இல்லை, பொருளாதாரம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நிம்மதியோடு தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆண்டவரே, நான்கையில் பார்த்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்தை கர்த்தர் தந்திருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு ஐக்கியமும் சமாதானமும் இது நாராயண கலந்து கொண்ட ஒவ்வொரு வீடுகளில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்த கிருபைக்காக நன்றி. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் மற்ற ஜனங்களுக்கு ஷேர் பண்ண அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இதை பார்க்க விரும்பினால், பார்க்க வேண்டும் சொன்னால் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ண அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் எடுக்கிற வீடியோ உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் அதை பார்க்கலாம். கட்டாயம் மற்ற ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.